மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்திரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ராஜ்ய நிர்வாகம் செய்பவளாக மகாராஜ்ஞியாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது வீரகோஷி பிரியா என்று சொன்னார்கள். இங்கு வீரகோஷி பிரியா என்று சொல்லும் பொழுது இங்கு எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால், அம்பிகை என்ன செய்கிறாள்? வேதாந்தங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு போஷிக்கிறார். அவர்களை எல்லாம் போஷணை செய்து கொண்டு வைத்திருக்கிறார். ஏன்னா நல்ல வேதாந்தங்கள் ஈடுபாடு உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவர்களிடம் பணம் இருக்காது. அதாவது அவர்களுக்கு பணத்தில் ஈடுபாடு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து, அந்த தனத்தை கொடுத்து அவர்களை ரட்சிக்க வேண்டியது ஒரு அரசனின் கடமை இல்லையா? இப்போ அவள் ராஜ்ய நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறாள். ஆக அந்த கடமையையும் அவள் இங்கு அழகாக செய்கிறாள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக வரக்கூடிய ஒரு நாமம் ஓம் வீராயை நமஹ. ஓம் வீராயை நமஹ. அப்போ அந்த வீரர்கள்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த வீரர்களின் வழியில் இருப்பவள், அதாவது வீரியம் உள்ளவளாக இருப்பவள் அப்படின்னு சொல்றாள். என்ன அப்படின்னா, இந்த வீரர்களுக்குள் இவளும் ஒருத்தராக இருக்கிறாளாம். ஏன்னா அம்பாலும் இந்த வீரகோஷிக்குள் ஒருத்தியாக இருக்கிறாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏனென்று பார்த்தால் அந்த வேதாந்தங்கள் சதஸ் இதெல்லாம் நடக்கும் பொழுது அங்கு அவளும் இருந்து அதை கேட்பதில் மகிழ்ச்சி கொள்பவளாக இருப்பாள். அதே சமயம் அங்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் அதை தீர்க்கக்கூடியவளாகவும் அவள் இருப்பாள். இன்னொன்று வீரியம் உள்ளவள் சொன்னோம் இல்லையா? இல்லை உடல் வலிமை மட்டுமா அப்படின்னு பார்த்தா பண்டாசுரவதம் நடக்குது. அங்க என்ன செய்கிறாள் என்றால், அவள் நினைத்த மாத்திரத்தில் அவனை அழிக்கக்கூடிய வீரியம் உள்ளவளாக இருந்தாள். அவள் தேவி மகாத்மியத்தை சொல்லும் பொழுது 700 ஸ்லோகங்கள் அவளுடைய வீரியத்தை பற்றியே எழுதப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அதே போல இன்னொன்று வீரியம் மிக்கவள் அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு பெண்மணிக்கு நல்ல கணவன் புத்திரன் இருக்கிறார்களோ அவளுக்கு வீரா என்று பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஆக வீரர்களின் வழியில் இருப்பவள் ஒன்று, வீரியம் மிக்கவள் ஒன்று. அடுத்தது இந்த வீரா அப்படின்னு எதற்குன்னா இதற்காக சொல்கிறார். ஏனென்றால் இவருக்கு ஒரு நல்ல துணை மட்டும் இல்ல, பாதி சரீரத்தை கொடுத்தவராக கணவர் இருக்கிறார். லோகமே கொண்டாடக்கூடிய புத்திரர்கள் இருக்கிறாள். அதனால் இவள் வீரா என்று அழைக்கப்படுகிறார். இங்கு ராஜ்ய நிர்வாகம் என்று பார்ப்பதால் இவள் எப்படி இருக்கிறாள் என்றால், அந்த வீரியம் மிக்கவளாக, எப்படி தன்னுடைய படைகளாக இருந்து கொண்டு அந்த படைகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய ஜனங்களை காக்கக்கூடியவளை, எப்படி பண்டாசுரவதம் நடந்த பொழுது எப்படி அவனை அழித்தாலோ தன்னுடைய சேனைகளை கொண்டு, அதுபோல் தன் எதிரிகள் யார் வந்தாலும் அவர்களை அழிப்பவளாக இவள் இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். மகாபெரியவா சரணம்.